தினம் வவுனியா மாவட்ட பொது அமைப்புகளினால் அனுராதபுரத்திலே 14 வயது சிறுமி ஒருவர் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த அட்டமாபதி கொண்ட பிரதான பிக்கு ஒருவரால் சீரழிக்கப்பட்டதற்கு நீதி வேண்டி இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்றைய ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் ஏழைகளின் தோழர், பாட்டாளி வர்க்கத்தின் தோழர் என்று சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் ஒரு ஏழை சிறுமி ஒரு பிக்கு அவர்களினால் சீரழிக்கப்பட்டதற்கு ஜனாதிபதி அவர்கள் அந்த பிக்குவை காப்பாற்றுவதற்காகவும் அந்த சிறுமிக்கான நீதியை ஒரு மோசமான ஒரு செயலை இங்கே முன்வைத்திருக்கின்றார். பிக்குகளுக்கு தனியான ஒரு நீதிமன்றம் அமைக்கப்படுமாக இருந்தால் ஏனைய மதத்தவர்களுக்கும் தனித்தனியான ஒரு நீதிமன்றம் அமைக்கிறதுக்கு ஜனாதிபதி சம்மதிப்பார்களா? அதே மாதிரி இந்த இறுதிக்கட்ட யுத்தத்திலே பல ஆயிரக்கணக்கான பெண்கள், சிறுவர்கள், முதியவர்கள், குழந்தைகள் கொல்லப்பட்ட இந்த இராணுவத்துக்கும் கூட அவர் இராணுவத்தை காப்பாற்றுவதற்காக தனியான ஒரு நீதிமன்றத்தை அமைப்பதற்கு தயாராக இருக்கிறார்களா? ஆகவே இந்த அரசாங்கம் அந்த சிறுமிக்கான நீதியை மறுக்கிறதை விடுத்து சிறுவர்கள் பிரிவினால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டுகளை வைத்து இறுதிக்கட்ட போரிலே பல ஆயிரக்கணக்கான குழந்தைகள், பெண்கள், சிறுவர்கள் இராணுவத்தினராலும் சீரழிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் அந்த நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். சிறுமிக்கு அநீதி, குற்றவாளிக்கு பிணையா. சிறுமிக்கு அநீதி, சிறுமிக்கு அநீதி, சிறுமிக்கு அநீதி, சிறுமிக்கு அநீதி, சிறுமிக்கு அநீதி. நாடு ஒன்று, சட்டம் இரண்டா.